வணக்கம் நேர்களே, உங்களுக்காக நிகழ்ச்சிக்காக பாலச்சந்தர். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வல்லால் பெருமானோட மகா மந்திரம். அந்த மந்திரத்துக்கும் இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சிக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. இந்த நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சன்மார்க்க சங்கம், உலக சன்மார்க்க சங்கத்தின் அமைப்பாளர் நிறுவனர் ISO எம் அண்ணாதுரை நம்ம அரங்கத்துல வந்திருக்காரு. நேரில் நீங்க வல்லால் பெருமானும் சன்மார்க்கத்தை பத்தியும் அவர்கிட்ட கேள்வி கேட்டு நீங்க பயன்பெறலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அஞ்சுவதும் அடிபணிவதும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவருக்கே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சொல்லுங்க சார். சார் நிகழ்ச்சி நீங்க வாழ்த்தி ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். சார், இப்ப இந்த சன்மார்க்கம், உலக சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சன்மார்க்கம்னா என்ன சார்? இது உலக சன்மார்க்க சங்கம் இல்ல, சன்மார்க்க அமைப்பு. இன்டர்நேஷனல் சன்மார்க்க ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒரு அமைப்பு. இது ஒரு ஆர்கனைசேஷன். சன்மார்க்கம் அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டுல வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பிள்ளையா இங்க வர்றார். தமிழகத்துல குறிப்பா வடலூர் மண்ணில் மருதூருங்கிற ஊர்ல பிறக்கிறார். அவர் படிக்கல, அவர் பிறவியிலேயே ஞானம் பெற்றவர். ஏன்னா வள்ளலாருடைய கடவுளுடைய பிள்ளை இல்லையா, அதனால பிறவியிலே ஞானம் பெற்றவர். அவர் அந்த மாதிரி சிறு தெய்வங்கள்லாம் அவர் வணங்குறார். ஃபர்ஸ்ட் வணங்கி முருகர் கண்ணாடியில் காட்சி கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவர் இந்த ஆன்மீக பாதை எப்படி இருக்குங்கிறத ரிசர்ச் பண்றாரு. அது 1 to 5 திருமுறையை எழுதுறாரு. அந்த ரிசர்ச் பண்ணி முடிச்ச உடனே 6ஆம் திருமுறைன்னு ஒன்று எழுதுறாரு. அந்த 6ஆம் திருமுறை தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினுடைய முக்கியமான கோட்பாடு அது இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா சார், அதுக்கு முன்னாடி ஒரு நேர் லைன் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம் சார், உங்க கேள்வி கேட்கலாம். இல்ல, யார பேச? உங்க டிவி வால்யூமை குறைச்சிட்டு அண்ணாதுரை ஆகிட்டு உங்க கேள்வி கேட்கலாம் சார். ஹலோ, உங்க கேள்வி கேட்கலாம் சார், கேளுங்க. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிருங்க. பாண்டிச்சேரியில இருந்து தேங்காய்திட்டு புதுநகர் கணேசன் பேசுறாங்க. வணக்கம் கணேசன் ஐயா, வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இப்ப சன்மார்க்க வழிபாட்டுல நம்ம தீவிரமா இறங்கிட்டா துறவரத்துல போற மாதிரி போலாம்னு சொல்லிடுறாங்களே. இல்லறத்துல இருக்கிறப்ப இந்த இச்சை வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கு இந்த சன்மார்க்க வழிபாடு வழிவகுக்குமா? நல்ல கேள்விங்கய்யா. சன்மார்க்கத்துல நீங்க தீவிரமா பயிற்சி எடுக்கணும், இந்த மாதிரி துறவரம் போறணும், மலையடி வாரங்கள்ல உட்கார்ந்து மலை மேல உட்கார்ந்துலாம் நீங்க தவம் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. வள்ளல் பெருமான் சொல்றாங்க, இயல்போடு இயல்பாய் இயல்பே இயல்பாய்ன்னு சொல்றாங்க. நீங்க இயல்பாவே நீங்க எப்போதும் போல வாழ்க்கை பயணத்தை நீங்க நடத்திக்கிட்டே நீங்க சன்மார்க்கத்தை பின்பற்றலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜீவகாரணியம் தான் இதுக்கு பேஸ். முக்கியமான பேஸ் ஜீவகாரணியம். நீங்க வீட்டுல இருந்துகிட்டே ஜீவகாரணியத்தை பின்பற்றிட்டு வந்தாவே உங்களுக்கு மரணமில்லா பெருவாளுங்கிறது நிச்சயங்கிறது வள்ளல் பெருமான் சொல்றாரு. அவர் சொல்ற கருத்து பாத்தீங்கன்னா ஜீவகாரணியமே மோட்ச வீட்டின் திறவுகோல்னு சொல்றாரு. அதனால நீங்க வேற எதுவும் கஷ்டப்படவே இல்லை. நீங்க எப்போதும் போல உங்களை பணியை நீங்க தொடரலாம், மனைவி குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஜீவகாரணியம் தான் முழுக்க நீங்க பின்பற்றினீங்கன்னா மரணமில்லா பெருவாழ்வு அடைவது நிச்சயம் சொல்லி சத்தியமிட்டு சொல்றார் வள்ளல் பெருமான். அதனால நீங்க ரொம்ப தவம் இருக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும் அவசியமே கிடையாது. இயல்பாவே நீங்க வாழலாம். நன்றிங்கய்யா. நன்றிங்க, உங்க கேள்விக்கு நன்றி. அது மிகவும் பயனுள்ள கேள்வி. முதல் காலையில பயனுள்ள கேள்வி கேட்டேன். நீங்க அந்த 18ஆம் நூற்றாண்டு சன்மார்க்கம், ஆமா சன்மார்க்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன பேஸ் சொல்றாருன்னா, இந்த உடம்பு இதுவரைக்கும் வந்த ஞானிகளும் சித்தர்களும் அறிஞர்களும் முத்தர்களும் யார் வந்தவங்க எல்லாருமே மறைச்சிட்டாங்க. உண்மையான நிலையை மறைச்சிட்டும் தெரிஞ்சவங்க அதை பத்தி சொல்லாமையும் நம்மளை மூடி மறைச்சிட்டாங்க. ஆனா இது உண்மை நிலைமை கிடையாது. வள்ளலார் சொல்றாரு, ஒரு காலகட்டத்தில் சொல்றாரு, நான் துதிப்பதற்கு பக்தி சுத்தம் இல்லைன்னு சொல்றாரு. துதிப்பதற்கு பக்தி சுத்தம் இல்லை. இந்த உலகத்துல உள்ள பக்தியே முதல்ல தவறுங்கிறார். கான்செப்டே தப்புன்றார். எந்த வகையில நீங்க அதை பக்தியை எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அது எல்லாமே உடைச்சிட்டு அவர் அருட்பெருஞ்சோதி நிலையை சொல்றார். உலகத்திலேயே தெய்வம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது முழுக்க அருட்பெருஞ்சோதி ஜோதி உருவம் தான் தெய்வம் சொல்றாரு. ஒண்ணு. இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, இந்த தேகம் அழியா தேகம். இந்த தேகத்தை அழியாம பாதுகாக்கக்கூடிய முறையை தான் ஜீவகாரணிய மூலமா அவர் உணர்த்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவர் வடலூர்ல சபை கட்டுறாரு. அதுக்கு ஒரு தத்துவம் வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மேட்டுக்குப்பத்துல அவர் சித்தி ஆகிறார். சித்தி ஆகிறாருன்னா இந்த உடம்பு அழியா தேகமாவே மாத்திறாரு. ஆன்மாவையும் இந்த உடலையும் அழியா தேகமா மாத்துறாரு. அவர் இறக்கல, தேகத்தையே ஜோதியா மாத்திடுறாரு.
அப்பனா இங்க இங்க இப்ப நம்ம பக்கத்தோட அவர் இருக்கலாம், உங்க பக்கத்தோட இருக்கலாம், கண்டிப்பா. எங்கேயும் இருக்கலாம். கண்டிப்பா. அதே மாதிரி நான் திரும்பி வருவேன்னு சொல்றாரு. திரும்பி வருவேன், திரும்பி வரும்போது இந்த பேருடம்புக்குள் நான் புகுவேன், எல்லாருடைய மரணம்ல பெருவாள் எல்லாரும் அடையக்கூடிய அற்புதஜோதி ஆண்டவர் வருவார், உங்களுக்கு அந்த தகுதியை கொடுப்பார்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான 6 திருமுறைகள் கொடுக்குறாரு. அதுல 6ஆம் திருமுறை தான் நம்ம மெயினா படிக்க வேண்டிய விஷயம். 1லிருந்து 5 திருமுறையை வந்து நம்ம படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டா அது வந்து ரிசர்ச்சுக்காக அவர் எழுதினது. அதுல இச்சை வைக்காதீங்கன்னு சொல்றாரு. 6ஆம் திருமுறைங்கிறது ஜட்ஜ்மெண்ட். அதை படிச்சு அதன் மூலமா நீங்க பயன்பெறணும் அப்படின்னு தான் அவர் எப்பவுமே அவர் சுயநலமா என்னைக்குமே சிந்திச்சதே கிடையாது. ஏன்னா அவர் நாங்க வந்து சில பேர் குருவா ஏத்துக்கிறாங்க, கடவுளா கூட ஏத்துக்கிறாங்க. நாங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும், எங்க அமைப்பை பொறுத்த வரைக்கும் நாங்க அவர் வந்து ஒரு பெரிய புரட்சியாளர் தான் நாங்க பாக்குறோம். புரட்சியாளர், மிகப்பெரிய புரட்சியாளர். செகுவாரா போன்ற அவங்கலாம் வந்து இந்த மாதிரி நிறைய அடித்தட்டு மக்களுக்காக போராடி ஜெயிச்சவங்க. வள்ளல் பெருமான் வந்து டோட்டல் மொத்த உயிர்களுக்கு உண்டான ஒரு புரட்சியாளரை தான் நாங்க பாக்குறோம். கண்டிப்பா. ஏன்னா அவர் சொன்ன கருத்துக்கள் அந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள். கண்டிப்பா சார். இப்போ இது மாதிரி வந்து அவரோட பெருமைகளும் அவரோட வாக்குறுதிகளையும் வந்து நீங்க மக்களுக்கு பரப்பிட்டு வரீங்க. இந்த வகையில இந்த உலக சன்மார்க்க அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் இல்ல கட்டாயம் எப்ப ஆரம்பிச்சது சார்? இந்த உலக சன்மார்க்க அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் வந்து நான் 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி வடலூர் போயிருந்தேன். அப்பதான் எனக்கு வள்ளலார்னா என்னன்னு யாருன்னே தெரியும். அவர் சொன்ன அந்த சன்மார்க்கம் எனக்கு தெரியும். இந்த சன்மார்க்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிளவுகள் இருக்கு. சின்ன சின்ன பிள்ளை ரொம்ப சின்ன சின்ன ஒரு நூலையில தான் உள்ள ஒரு அந்த டிஃபரெண்ட் இருக்கு. ஏன்னா எல்லாருமே அதுல வந்துடுறதுனால எல்லாருமே அறிவுஜீவி ஆயிடுறாங்க. ஏன்னா வள்ளலார் சொன்ன கருத்துக்கள் மிக உயர்ந்த கருத்துக்கள்னால இதை எல்லாமே ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு தேவைப்பட்டுச்சு. அப்ப நாங்க இருந்தது நிறைய ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அவங்க வந்து கரெக்டான பாதையில போகாததுனால என்னாச்சு, ஏன் நம்ம இந்த ஒரு அமைப்பை உருவாக்கி, ஏன்னா உலகம் முழுவதும் தமிழகத்தில் மட்டும் 2 கோடி பேர் இருக்காங்க. உலகம் முழுவதும் சேர்த்தா மொத்தம் 3 கோடி பேர் வல்லாரோட டியோடிஸ், வள்ளல் பெருமான வணங்குறவங்களா இருக்கட்டும், வள்ளலார குருவா ஏத்துக்கிட்டவங்களா இருக்கட்டும், இந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய பாதையில நெறியில பயணப்படுறவங்க எல்லாருமே கலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா 3 கோடி பேர் இருக்காங்க. இவ்வளவு பெரிய பீப்புள்ஸ் ஃபுல்லா இருக்கும்போது ஏன் இதை பெரிய ஆர்கனைசேஷன் உருவாக்க கூடாது, ஏன் ஒற்றுமையா இருந்து நம்ம பண்ணக்கூடாது? நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது, அரசாங்கத்திட்ட நம்ம கேட்டு நிறைய விஷயங்களை வாங்கலாமே, அதுக்கு ஒற்றுமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு என்ன பண்றோம், இந்த சங்கங்கள்லாம் இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் அந்த உலக சன்மார்க்க அமைப்பை ஜனவரி மாசம் 5ஆம் தேதி 2014 தான் அந்த உலக சன்மார்க்க அமைப்புன்னு ஒன்று உருவாக்கணும். அதுக்கு முன்னாடி வள்ளலார் அறக்கட்டளையும் தான் இருந்தது. அதன் மூலமா மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதை பெருசா திங்க் பண்ணல. அந்த 2014 ஜனவரி 5க்கு அப்புறம் உலக சன்மார்க்க அமைப்பு, இன்டர்நேஷனல் சன்மார்க் ஆர்கனைசேஷன் ஒன்று உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் நாங்க பெருசா யோசிச்சோம். ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம இவ்வளவு பேர் ஒருங்கிணைச்சிட்டோம்னா நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக உருவாக்கணும். இரண்டாவது என்னன்னு கேட்டா, எங்களுக்குன்னு இப்போ ஜாதி, பெரிய ஜாதி சின்ன ஜாதிலாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு அமைப்பு இருக்கு, அவங்கள ஒரு ஒற்றுமை இருக்கு. மதம் சார்ந்தவங்க இஸ்லாம் மார்க்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமையா சகோதரர்கள் இருக்காங்க. கிறிஸ்தவத்துல ஒற்றுமை இருக்கு. ஏன் இதுல வந்து ஏதாவது ஒன்னா நம்ம சன்மார்க்கத்தில் உள்ளவங்க ஒரு பாதிக்கப்படுறாங்க, துன்மார்க்கிகளால பாதிக்கப்படுறாங்க, ஏதோ ஒன்று இழக்கும் போது அவங்க யார்கிட்ட போய் நிப்பாங்க? கண்டிப்பா. அப்ப நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணும்போது அவங்க நம்ம கிட்ட ஒரு உதவின்னு கேட்டு வரும்போது நம்ம ஈஸியா அவங்களுக்கு செய்யறதுக்கு வசதியா இருக்கு. ஏன்னா சாதாரண மக்களுக்கும் இந்த சன்மார்க்கிகளுக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப இயல்பா இருப்பாங்க, ரொம்ப இறக்க சிந்தனை இருப்பாங்க, எளிமையில இருப்பாங்க, எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஏன்னா வள்ளலார் பெருமான் அப்படிதான் சொல்லி சொல்லி அந்த இது பண்ணது. அவங்கள வந்து ஈஸியா ஏமாத்திடலாம். மத்தவங்க ஈஸியா ஏமாத்திடும் போது அவங்க நல்ல குணத்தை பலகீனமா பயன்படுத்திடுவாங்க. அப்ப அவங்க எங்கே போய் முறையிட முடியும்? காவல்துறை போறாங்க, காவல்துறை தான் இப்ப என்ன நிலைமையில போய்கிட்டு இருக்குன்னு தெரியும். அப்ப சட்டங்கிறது அப்பாற்பட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும்னு தான் நாங்க யோசிச்சோம். அதுக்காகவே இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ராகவாச்சாரி ஐயா தான் இதனுடைய கௌரவ தலைவராக இருக்காங்க. அதே மாதிரி ரிட்டையர்ட் நீதிபதி வைத்தியநாதன் ஐயா இதுல தலைவராக இருக்காங்க, கௌரவ தலைவராக இருக்காங்க. ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க, கவர்மெண்ட் அதிகாரிகள் இருக்காங்க, பொலிட்டிக்கல் பீப்புள்ஸ், ஆல் பீப்புள்ஸ், எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் இருக்காங்க இந்த அமைப்புல. அப்ப இவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னா நாங்க உடனே அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த ஆர்கனைசேஷன். அவங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணணும். மெயினா அந்த 3 கோடி பேருக்கும் எதுவா இருந்தாலும் உதவி பண்ணுங்கிற ஒரு பெரிய நோக்கத்துல தான் இதை நாங்க உருவாக்கணும். சமய பணி மற்றும் சமுதாய பணி கலந்து ஒரு அமைப்பா வந்துட்டோம். சரி, இப்போ நீங்க சொல்லும்போது உங்க அமைப்புல எப்படி ஒரு உறுப்பினர் ஆகணும், அந்த உறுப்பினருக்கு என்னென்ன பயனளிப்பு நீங்க தரீங்க சார்? இல்ல, இதுல சாதாரண ஒரு விஷயம் தான். இது உறுப்பினர் ஆகணும்னா எல்லாருமே ஆயிடலாம். உலகம் முழுவதும் நம்ம உலக சன்மார்க்க அமைப்புல வந்து ISO group.org ஒரு வெப்சைட் இருக்கு. அது இப்பதான் கிரியேட் பண்ணிருக்கோம். அது இன்னும் முழுமை பெறல. இன்னும் ஒரு மாசத்துல அதை பப்ளிஷ் பண்ணிடுவோம். அதுல நீங்க உள்ள போயிட்டு அந்த சைட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா வேர்ல்டு வைடா நீங்க எங்க இருந்தாலும் நீங்க மெம்பர் ஆயிடலாம். அந்த நீங்க மெம்பர் ஆயிடும் போது இது என்னன்னா, எங்க சன்மார்க்கத்துல உலகம் முழுவதும் எங்கெங்க நிகழ்ச்சி நடக்குதுங்கிறது அதுல பாத்துக்கலாம். இது பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அந்த வெப்சைட்டுக்குள்ள போகும்போது. ரெண்டாவது அதுல கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு நைட்ல ஒரு வராரு, ஒரு சன்மார்க்கி வராரு,
காவல்துறை வந்து சந்தேகத்துல பிடிக்கிறாங்க. இப்ப ஒரு யாருன்னு தெரியலங்கன்னு வச்சுங்களேன், இவருடைய பதிவு பூரா நம்ம அமைப்புல இருக்கும். ஓகே. அப்ப நாங்க உடனே எங்களை தொடர்பு கொள்ளும்போது நாங்க அந்த ஸ்பாட்டுக்கு இல்லைன்னா அங்க எந்த 24 மணி நேரம் 24x7 மாதிரி 24 ஹவர்ஸ் எப்பனாலும் தொடர்பு கொள்ளலாம். அந்த ஸ்பாட்டுக்கே நாங்க போறோம். இல்லைன்னா போன் மூலமா பேசி இவங்க வந்து நம்ம சன்மார்க் அமைப்பு அவங்க ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவோம். ஓகே. அந்த ஐடி கார்டை காமிச்சுவாங்க. அப்படி இருந்து அவங்க கேட்கும்போது காவல்துறைக்கு சந்தேகம் வரதான் செய்யும், நிறைய அஃபென்ஸ் நடக்கிறதுனால. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நாங்க உடனே அவங்களுக்கு இந்த மாதிரி எங்க அமைப்புல உள்ளவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், என்ன விஷயம் கேட்டு அது உடனே தீர்வு காணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், ஒரு அவங்க தெருவில் ஒரு குப்பை இருக்கு, இதெல்லாம் வந்து பொதுவாகவும் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க தெருவில் ஒரு நல்ல, ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு மட்டுமே சிந்திக்க மாட்டாங்க, சன்மார்க்கு பொதுவாகவும் அவங்க பார்ப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு குப்பை சேர்ந்து இருக்குது, அந்த குப்பை எடுக்கிறதுக்கு யாரும் வரல அப்படிங்கிற போது நாங்க என்ன பண்றோம், நாங்க இப்ப அமைப்புல ஒரு 500 பேர் இருக்கோம். 500 பேரும் சேர்ந்து ஒரே டைம்ல நாங்க மெயில் பண்ணுவோம். ஓகே. கார்பரேஷனுக்கு இந்த இடத்துல இந்த குப்பையை வந்து அவங்க எடுக்கலன்னு சொல்லிட்டு, அப்ப என்ன பிரஷர் அதிகமாகும்போது உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இபி பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், பொதுவான விஷயங்கள் மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயத்துல எதுவா இருந்தாலும் அதை உடனே தீர்வு காண ஒரு பல்கான ஒரு பீப்புள்ஸ் வந்து சொல்லும் போது அது உடனே தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. ஒரு கூட்டு முயற்சியா இருக்குங்கிறதுனால ஒரு நல்ல விஷயத்துக்காக இதை பயன்படுத்துறோம் சார். கண்டிப்பா அது வந்து மிகவும் வந்து ஒரு உங்களோட உயர்ந்த குணம் தெரியுது சார். ஏன்னா வந்து ஒரு பக்தி மார்க்கத்திலே போயிட்டு இயல்பான வாழ்க்கையை மறந்துடுவாங்க. ஆனா இது ரெண்டுத்தையும் கோர்வையா நீங்க கொண்டு போறது பெரிய விஷயம். முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு, தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள்னு சொல்றாரு. தேசியத்தையும் பாக்குறாரு, தெய்வீகத்தையும் பாக்குறாரு. அதுல அந்த பூமியில நாங்க வந்ததுனால நாங்க ரெண்டையும் அப்படிதான் பார்க்க வேண்டியது. கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ வந்து ஒரு அமைப்புனாவே வந்து பல கோரிக்கைகள் இல்ல பல விஷயங்கள் வந்து சாதிக்கணும், பல தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு இருக்கும். அந்த அடிப்படையில நீங்க ஏதாச்சும் வழிமுறைகள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா சார்? நல்ல கேள்வி. இது ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. ஏன்னா இதுக்காக நாங்க கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளா போராடிக்கிட்டு இருக்கோம். அரசாங்கத்துக்கு நிறைய தடவை நாங்க கடிதம் மூலமாகவும் கொடுத்துட்டோம், போராட்டம் பண்ணிட்டோம், உண்ணாவிரதம் இருந்துட்டோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம். இப்ப சமீபத்தில் கூட 2015 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி கூட சட்டசபை நோக்கி ஒரு முற்றுகை போராட்டம் கூட பண்ணோம். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, திருவள்ளுவருக்கு கோட்டை இருக்கு. தமிழகத்திலே பிறந்த ஒரு மிகப்பெரிய புரட்சியாளருக்கு, ஒரு பெரிய மகானுக்கு, ஒரு இறைவனுடைய அற்புதமான போதனைகளை சொல்லி கொடுத்த ஒரு தந்தைக்கு இந்த தமிழகம் ஏன் வஞ்சிச்சிருச்சுன்னு தெரியல. இது பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல, சதி இருக்கா என்னன்னு தெரியாது. ஓப்பனாவே சொல்றேன். இதுக்கு கோட்டம் கட்டுறதுக்கு என்ன கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனைனே தெரியல. நாங்க போராடி நொந்து போயிட்டோம். கண்டிப்பா எங்களுக்கு வந்து வள்ளலார் கோட்டம் கட்டணும். ஏன்னா அப்படி கோட்டம் கட்டும் போது உலகம் முழுவதும் தெரியும், வெளிநாடுகள்ல இருந்து வர்றவங்க என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வெளி உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் நிறைய போராடணும். முதலமைச்சருக்கும் 2 கவர்மெண்ட்டுக்குமே நாங்க முயற்சி எடுத்தோம். இது வரைக்கும் அது சம்பந்தமான கொஞ்சம் ஒரு சின்ன திரும்ப கூட எங்களுக்கு எடுத்து போடல. இப்ப நாங்க இது சம்பந்தமா அந்த எலெக்ஷன்ல கூட நாங்க 2016 சட்டசபை எலெக்ஷன்ல கூட எல்லா தலைவர்களையும் சந்திச்சு நாங்க அந்த கோரிக்கை எல்லாம் கொடுத்தோம்.